1 கப் நல்லா கொதிக்கிற பாலில் ஒரு பெரிய தக்காளி, பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் இதையெல்லாம் வெட்டி சேர்த்து செஞ்சு பாருங்க. ஹோட்டலில் 300 ரூபாய்க்கு விற்கிற பொருளை வீட்டில் வெறும் 50 ரூபாய்க்கு செய்யலாம். இதோட டேஸ்ட்டுமே ஹோட்டலுக்கு எந்த விதத்துலையும் குறைச்சல் இருக்காது. செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்படி என்னதான் செய்ய போறேன்னு தானே யோசிக்கிறீங்க? வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு பசும்பால் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா 1.5 கப் அளவு கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். அடுத்ததாக இதில் பெருசாக ஒரு தக்காளியை வெட்டி சேர்த்துக்கோங்க. கூடவே உங்கள் காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாவையும் கீறி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பெரிய வெங்காயம் 2 போல வெட்டி சேர்த்துக்கோங்க. கூடவே முந்திரி பருப்பு ஒரு 6-7 போல சேர்த்து நல்லா ஒரு சேர கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த பால்ல இந்த காய்கறியெல்லாம் நல்லா வெந்து வரட்டும். பாலில் தக்காளி சேர்த்தா தெரிஞ்சு போயிடும் அப்படின்ற பயமே வேணாம், தெரிஞ்செல்லாம் போகாது. இந்த ஓரங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி எடுத்துகிட்டே வாங்க. ஏன்னா அங்கே தான் ஆடை சேரும். இந்த ஆடை தான் இந்த ரெசிபிக்கு ரொம்ப டேஸ்ட்டே, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஆடை சேர சேர ஓரங்களை ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துக்கிட்டே வாங்க. கொஞ்ச நேரத்திலே காய்கறிகளை நல்லா வெந்து பால் பாதியாக வற்றி வரும். அந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து கம்ப்ளீட்டாக ஆற வச்சுருங்க. இப்போ இது கம்ப்ளீட்டாக நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், ஒரே டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து, சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்ச பேஸ்ட்டை அடுப்பை நல்லா மிதமாக வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக இதில் மசாலா பொருட்கள்லாம் சேர்க்க போகிறோம். என்னென்னா மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், உப்பு. மிளகாத்தூள் சேர்க்க வேண்டாம், ஏன்னா நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா பொருட்கள்லாம் சேர்த்ததுக்கப்புறம் திரும்பவும் ஒரு சேர கலந்து விட்டு நல்லா ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. ஓரளவுக்கு கொதிச்சதுக்கப்புறமா அதில் நான் இன்றைக்கி பட்டாணி சேர்க்குறேன். பட்டாணி சேர்க்குறது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கலாம். ஏன்னா ஹோட்டலில் இந்த மாதிரி தான் செய்வாங்க. அடுத்ததான் இதில் ஹோம்மேட் பன்னீர் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஒரு சேர கலந்து விட்டுக்கோங்க. நான் என்ன ரெசிபி செய்கிறேன்றது கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆமாங்க, பன்னீர் பட்டர் மசாலா தான் செய்கிறேன். ஆனால் பட்டாணி போட்டு செய்கிறேன். டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ஹெல்த்தியாக ஹோட்டல் மாதிரி க்ரீம் எல்லாம் சேர்க்காம, அதிக பட்டர்லாம் சேர்க்காம ஹெல்த்தியான முறையில் அட் த சேம் டைம் வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ருசியாகவும் வீட்டில் இருக்க பொருளை வச்சு சிம்பிளாக பன்னீர் பட்டர் மசாலா செய்ய முடியும்னு இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.